அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். நாம் சன் லைஃப்பில் இந்த நிகழ்ச்சிக்கு முன்பாக சன் தொலைக்காட்சியில் இந்த ஆன்மீக கதைகள்னு ஒரு நிகழ்ச்சி ஒன்று வந்து கொண்டிருந்தது. இப்போது அது வேற ஒருத்தங்க பண்ணுறாங்க. அந்த நிகழ்ச்சி நாம் பண்ணப்போ அதுக்கு அடுத்தாப்பில் ராசி பலன் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி வரும். நீங்கள் பார்த்துருக்கலாம். பொது இடங்களில் போகிறப்ப நிறைய பேர் எங்கிட்ட வந்து நான் தான் அந்த ராசி பலன் சொல்கிறதாவே எங்கிட்ட வந்து கேட்பாங்க. ஏன்னா காலை அவசரத்தில் அவங்க சரியாக பார்க்காம எங்கிட்ட வந்தே அதை பற்றி கேட்பாங்க. எனக்கு குரு பயிற்சி எப்படி இருக்குது, சனி பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு. நான் தான் அந்த ஜோதிடர் அப்படின்னு அவங்க அவசரத்தில் சரியாக கவனிக்காமல் சொல்கிறவங்க உண்டு. ஒரு தடவை ஒரு அம்மா பெரிய பிரச்சனையே பண்ணிட்டாங்க. என்னென்னா, நானும் எங்கள் வீட்டில் அவங்களோட நடந்து போய்கிட்டே இருக்கிறேன். திடீர்னு ஒரு அம்மா அங்கேருந்து வந்து, ஐயா உங்களால் தான் என் மகன் இப்போ முழுகாமல் இருக்கிறாங்க அப்படின்ச்சு. எனக்கு தூக்கி வாரி போட்டுது. எம்மா என்னம்மா குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துவீங்க போல இருக்கே, உங்களை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை வாழ்க்கையில், இதில் உங்கள் மகளை பற்றி என்னம்மா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. அப்படி இல்லை, நீங்கள் தான் சொன்னீங்க 11 வாரம் ராகுவுக்கு விளக்கேற்றினா குழந்தை சீக்கிரம் பிறக்கும் அப்படின்னு புதுமண தம்பதிகளுக்கு ஒரு டிப்ஸு கொடுத்தீங்க. என் மக அதே மாதிரி தான் செஞ்சா, இப்போ அவள் முழுகாமல் இருக்கிறா, அதைத்தான் சொன்னேன் அப்படின்னுச்சு. அப்புறம் தான் எனக்கு நிம்மதி பெருமூச்சே வந்தது. என்ன கூட எங்கள் வீட்டில் வேற வந்துட்டுருக்குறாங்க, உங்களால் தான் என் மக இப்படி இருக்கிறான் திக்குன்னு. இப்படிப்பட்ட வினோதமான அனுபவங்கள்லாம் கூட ஏற்பட்டிருக்கு. இந்த ஆன்மீக கதைகள் நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை உணர்த்துகிறது. என்ன அப்படின்னா, இப்போ எங்கிட்ட வந்து அந்த அம்மா சொன்னாங்களே, அதுக்காக நம்ம சண்டைக்கு போக முடியாது. ஏன் என்னை பார்த்து இப்படி சொல்கிறீங்களே, நான் யார் தெரியுமா, நீ யார் தெரியுமா, நான் வாழ்க்கையில் பார்த்தது அப்படிலாம் கிடையாது. என்ன சொல்லுகிறார்கள்ங்கிறது சரியான கோணத்தில், அல்லது இதிலே தவறு ஒன்றும் இல்லை என்று எதையும் எளிதாக லகுவாக எடுத்துக்கொண்டு விட்டால் பல சமயங்களிலே வரக்கூடிய சிக்கல்களை நாம் தவிர்க்கலாம். அதனால தான் எப்படி உள்வாங்கிக் கொள்ளுகிறோம் அப்படிங்கிறது முக்கியம். 2021 உலக அழகியாக ஹானா ஷாந்து அப்படின்னு ஒருத்தங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த உலக அழகி போட்டிலாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். கடைசி ரவுண்டில் ஒவ்வொரு சுற்றாக முடிந்து கடைசியாக வர்றப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த 3 பேர் 4 பேர்ட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விக்கு அவங்க சொல்லுகிற பதில் எவ்வளவு தூரம் சிறப்பான பதிலாக இருக்கிறதோ அதையும் கணக்கில் எடுத்துக்குவாங்க. அதை வச்சு தான் அவர்களுக்கான அந்த உலக அழகிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பரிசை தருவார்கள், பட்டம் தருவார்கள். அது மாதிரி ஆனந்த் சாந்துக்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஒரு பெண்ணுக்கு எது பெரிய அழகுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு. அந்த பெண் சொன்ன பதிலுக்கு அரங்கத்தில் இருந்த எல்லோரும் எழுந்திருந்து கைதட்டி இருக்கிறார்கள். ஸ்டாண்டிங் ஓவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொன்னாங்க, நம்ம ஒவ்வொரு தடவையும் அடுத்தவங்களோட ஒப்பிட்டு அவங்கள மாதிரி ஆகணும், இவங்கள மாதிரி ஆகணும், இவங்கள மாதிரி ஆகணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். அழகி போட்டியாகவே இருந்தால் கூட அவளை விட நான் அழகாக இருக்கணும், இவளை விட அழகாக இருக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது இல்லை உண்மையான அழகு. நம்மகிட்டக்க என்ன திறமை இருக்கிறது, சிறப்பு இருக்கிறது, ப்ளஸ் பாயிண்ட் இருக்கிறது அப்படின்றத அடையாளம் கண்டுகொள்வதும், அதிலே மேலே 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 நாம் வர வேண்டும் என்றும், நம்மையே நாம் போட்டியாக நினைத்து ஒவ்வொரு நாளும் நம்மை வெல்ல வேண்டுமே தவிர பிறரை வெல்வது என்பதல்ல வாழ்க்கை. நம்மை நாமே வென்று கொண்டிருப்பது தான் வாழ்க்கை, இதுதான் அழகு அப்படின்னு அந்த பெண் சொன்ன பதில். அதையும் தாண்டி அதற்கு ஒரு உதாரணம் சொன்னார்கள். இதை நான் என்னுடைய மேக்கப் ஆர்டிஸ்ட், எனக்கு முக சிகை அலங்காரம் செய்கிற அழகு கலை நிபுணராக என்னோடு இருக்கிற சாயிஷாவிடமிருந்து தான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு அந்த சாயிஷாவை கூட்டத்துக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள். அந்த சாயிஷாவை பார்த்த உடனே அரங்கமே எழுந்திருந்து கைத்தட்டுகிறது. இவரிடமிருந்து தான் அந்த வாழ்க்கை விஷயத்தை, ரகசியத்தை கற்றுக்கொண்டேன் அப்படின்னு. என்ன காரணம்னா, அந்த சாயிஷா ஒரு 3ஆம் பாலினத்தவர். 3ஆம் பாலினத்தவர் என்றாலும் கூட சமுதாயம் நம்மை இப்படி பார்க்கிறதே அப்படி பார்க்கிறதே அப்படின்லாம் யோசிக்காம அந்த துறையில், அந்த கலையில் அவர் ஒரு நிபுணத்தை எட்டிய காரணத்தால் அந்த நிபுணத்துவம் அவரை உலக அழகிக்கே அலங்கார கலைஞராக அருகிலே கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது. அப்போ நாம் இப்படி இருக்கிறோமே அப்படி இருக்கிறோமே அப்படின்ற தடுமாற்றம், தயக்கங்களை எல்லாம் தள்ளி வைத்து விட்டு, என்னால் இது முடியும்,
எனக்கு இது என்னுடைய சிறப்பு தகுதி அப்படிங்கிறத நாம் ஒவ்வொரு நாளும் எடை போட்டு அதிலே வெற்றி நடைபோட்டு செல்லுகிற பொழுது நாம் சிறந்த நிலையை அடைகிறோம். அமெரிக்காவில் சாலை போடுகிற பணி நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ வழியில் ஒரு பெரிய பாறை, அந்த பாறையை நகர்த்துறதுக்கு சூப்பர்வைசர் ஒருத்தர் அங்கேயும் இங்கேயும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவருக்கு வேலை செய்கிற ஒருத்தர் அவர் கஷ்டப்பட்டு அந்த பாறையை தள்ளுறார். வழியில் குறுக்க நிற்குது. அது இந்த சூப்பர்வைசரும் ஒரு கை கொடுத்தாருன்னா அதை நகர்த்திடலாம். ஆனால் இவர் அப்படி இடுப்பில் கை வச்சுக்கிட்டு அப்படி நின்று மேற்பார்வை பார்த்துக்கிட்டு இருக்கார். சூப்பர்வைசர் இல்லையா, மேற்பார்வை தான் பார்க்கணும். அப்போ அந்த வழியாக குதிரையில் ஒருத்தர் போகிறார். அவரை பார்த்தாலே ஒரு பெரிய தலைவர் மாதிரி தெரியுது. அவர் போகிறதுக்கும் இந்த பாறை ஒரு இடைஞ்சலாக இருக்குது. இறங்கினார். இந்த சூப்பர்வைசர்கிட்ட கேட்டார், வந்திருக்கிறது யாருன்னு இவருக்கு தெரியல. அவர் தான் ஜார்ஜ் வாஷிங்டன், பிற்காலத்தில் ஜனாதிபதியாக ஆனார். இவர் யாருன்னு அவருக்கு தெரியல. இந்த சூப்பர்வைசர்கிட்ட அவர் கேட்குறாரு, என்ன குறுக்க பாறை இருக்குது, ஏன் அவர் பாவம் ஒத்தையில் கஷ்டப்பட்டு இருக்கிறாரு அப்படின்னு. இல்லை இன்னொருத்தரும் வரணும், அவர் ஒரு டீ குடிக்கிறேன்ட்டு போயிருக்கிறாருங்க. அவர் வந்தால் டக்குன்னு கொஞ்சம் நேரத்தில் கிளியர் பண்ணலாம், ஏன் நீங்களே உதவி செய்யலாமே? ஐ எம் ஏ சூப்பர்வைசர், யூ சி, ஐ கேனாட் டூ ஆல் தீஸ் திங்ஸ். அதுக்குன்னு அவர் அசிஸ்டண்ட் ஒருத்தர் வருவார், அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. ஜார்ஜ் வாஷிங்டன் கவலையே படலை. வாங்கப்பா நம்ம ஒரு கை கொடுக்குறோம் அப்படின்னு இவரும் அவருமாக சேர்ந்து பாறையை ஓரத்திலே நகர்த்தி வைத்து விட்டு போய் திரும்ப அங்கிருந்து வந்து இந்த சூப்பர்வைசர்கிட்ட சொன்னார், எந்த வேலையும் தாழ்ந்ததில்லை, எந்த வேலையும் உயர்ந்தது இல்லை. மறுபடி ஒரு வேளை உங்களுக்கு உதவி தேவைப்பட்டால் ஜார்ஜ் வாஷிங்டன் வந்து உதவினார், இதே போல மீண்டும் நான் உதவ தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன பிறகுதான் வந்தது வாஷிங்டன் அப்படின்னு அவருக்கு தூக்கி வாரி போடுகிறார் சூப்பர்வைசருக்கு. அவருக்கு இவர் யாருன்னு தெரியல. எந்த வேலையும் தாழ்ந்தது இல்லை, உயர்ந்தது இல்லை. நம்முடைய மனோபாவத்தை வைத்து மாற்றுகிற பொழுது வாழ்க்கையில் நம்மையே நாமே மேலே ஏற்றிக்கொள்ளலாம். அதற்கு சரியாக நாம் ஒரு விஷயத்தை உள்வாங்குவதும் வெளிப்படுத்துவதும் தான் முக்கியம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.